கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் எந்த வார்த்தைகளை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற வார்த்தை. அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், பரமேறி போகுதல், இதுதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில நிச்சயமற்று வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் என்ன என்று பயந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர் 2, 3, 4 நீங்க வாசிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை பற்றி பேசுகிறார். ஸ்தேவான் பேசுகிறார், பிலிப்பு பேசுகிறார். அப்போ எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரோ அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரால் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிடுவார். என்னுடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாலே போதும். பிரியமானவர்களே, அவர் பாருங்க, அருமையான ஒரு பேர், பரிசுத்த ஆவியானவர். என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக ஜனங்களை அசுத்த ஆவி ஆளுகை செய்து வைத்திருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரை விரும்பிதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஓட வேண்டும். எப்பொழுது என்னை நோக்கி அந்த வார்த்தை வரும் என்று காத்திருக்க வேண்டும். அப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றால் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார், போகிற வழியை சொல்லித் தருவார். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேற்றரவாளன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இவரை பெற்றுக்கொள்ள நம்ம முயற்சி செய்ய வேண்டும். இவருக்குள்ளே நாம் வாழ வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உம்மை பற்றி அதிகமாய் பேசுகிறதுனால பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்க மேல இறங்குங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே, எப்பொழுதுமே தரிசிக்க கிருபை செய்யுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க சித்தம் இல்லாம எதையுமே செய்யக்கூடாது சுவாமி. எனக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.